48 ஆண்டுகளுக்கு பிறகு மதுரையில் திமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று வரும் நிலையில் அதில் நிறைவேற்றப்பட உள்ள முக்கிய தீர்மானங்கள் உள்ளிட்ட பல்வேறு விவரங்களுடன் நேரலையில் இணைந்துள்ளார் செய்தியாளர் வெற்றி. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் என்னென்ன தீர்மானங்கள் பற்றியெல்லாம் ஆலோசிக்கப்பட வாய்ப்பிருக்கிறது, நிறைவேற்றப்படும் என்ற விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, திமுகவினுடைய மாநில பொதுக்குழு கூட்டம் என்பது துவங்கி இருக்கிறது. இந்த கூட்டம் பல்வேறு முக்கியத்துவங்கள் வாய்ந்தது. திமுக தலைவராக மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்றதற்கு பின்பு நடைபெறக்கூடிய வெளியே சென்னைக்கு நடைபெறக்கூடிய முதல் கூட்டம். இந்த கூட்டத்தில் இப்போது வாசிக்கப்பட்டுக் கொண்டிய தீர்மானம் தொடர்பான தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதில் தேமுதிக மறைந்த தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்தனுடைய மறைவுக்கு திமுக பொதுக்குழுவில் இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்படுகிறார்கள். அதைத் தொடர்ந்து குமரி அனந்தன் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களுடைய மறைவுக்கும் திமுக பொதுக்குழுவில் இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்படுகிறது. இப்படியான தீர்மானம் வாசிப்பு என்பது துவங்கி இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு விதமான முக்கிய பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு முக்கிய பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அது தவிர புதிய நிர்வாகிகளுக்கான பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பிலே இருங்க, நம்ம பேசலாம். தற்போது மேடையில் டி.கே.எஸ். இளங்கோவன் அவர்கள் பேசி வருகிறார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். செங்குட்டுவன், மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் எஸ்.கே. வெங்கடேசன், திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் நகரக்கழக செயலாளர் எஸ்.எம். காதர் ஹுசேன், கழக சொத்து பாதுகாப்பு குழு உறுப்பினர் கோ. ஐயாவு, பேரணாம்பட்டு தொகுதி கழக முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் ஆசிரியர் வே. கோவிந்தன், சென்னை வடக்கு மாவட்டம் ஆர்.கே. நகர் கிழக்கு பகுதி பொறுப்பாளர் வெற்றி. நீங்க தொடர்ந்து விவரங்களை பதிவு பண்ணலாம். முன்னேற்ற சங்க பேரவையின் தலைவர் திமுகவினுடைய ஊடகப்பிரிவு குழு தலைவர் டி.கே.எஸ். இளங்கோவன் அவருடைய தீர்மானங்களை வாசிக்க துவங்கியிருக்கிறார். பொதுக்குழு திமுக பொதுக்குழு என்பது அக்கட்சியினுடைய முழு பலத்தையும் நிரூபிக்கிற அல்லது முழு பலம் பொருந்திய என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கட்சிக்குள் இருக்க வேண்டும் தொடர்பான விவாதிக்கப்படக்கூடிய பல்வேறு விவகாரங்கள் இந்த இடத்தில் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. அதில் முதல் தீர்மானங்கள் வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய முதல் கட்டமாக மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்துக்கு பொதுக்குழுவில் இரங்கல் தீர்மானம் வாசிக்கிறார்கள். அதன் பின்னராக குமரி அனந்தன், மூத்த காங்கிரஸ் தலைவர் குமரி அனந்தன் உள்ளிட்ட அவர்களுடைய மறைவுக்கும் பொதுக்குழுவில் தீர்மானம் வாசிக்கப்பட்டிருக்கிறது. திமுகவினுடைய தலைவராக மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்ற பின்பு சென்னைக்கு வெளியே நடக்கூடிய முதல் கூட்டம். இப்படி பெருத்த எதிர்பார்ப்பு இருக்கிறது. இங்கு நடைபெறக்கூடிய கூட்டம் சட்டசபை தேர்தலுக்கு எதிர்நோக்கக்கூடிய காரணத்தினால் இதில் பல்வேறு விதமாக முக்கியமான தகவல்கள் எல்லாம் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்மானத்தினுடைய கருத்துக்கள் தொடர்பாக பொதுச் செயலாளருடைய உரை, பொருளாளருடைய உரை, அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய உரை என்பது 12 மணிக்கு மேல் நிகழ்விருக்கிறது. இந்த முழு தீர்மான தகவல்கள் எல்லாம் இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு தெரிய வரும். மோனிஷா, வெற்றி. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட வாய்ப்புகள் உள்ளது அப்படின்னு யூகிக்கப்படும் பட்சத்தில் என்ன பொறுப்பு வழங்கப்பட வாய்ப்பு இருக்கிறது? இல்ல, அவரு தற்பொழுது இளைஞரணி செயலாளராக பொறுப்பு வைத்து வருகிறார். அவரை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே துணை பொதுச்சாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்படலாம் என்கிற ஒரு தகவல் வெளியாக இருக்கிறதுனால் அந்த பொறுப்பு அவருக்கு வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அல்லது வேற ஏதேனும் பொறுப்பு புதிதாக உருவாக்கப்படுகிறதா என்பது தொடர்பான ஒரு அறுதியான தகவல்கள் இனிமேல் தான் தெரிய வரும். ஆனால் அவருடைய அதிகாரத்தை கட்சிக்குள் உதயநிதி ஸ்டாலினுடைய அதிகாரத்தை அதிகரிக்கும் நோக்கில், இன்னும் அவருடைய அதிகாரத்தை பலப்படுத்தும் நோக்கிலான பொறுப்புகள் அவருக்கு வழங்கப்படும் என்பது மட்டும் உறுதியாக தெரிகிறது. ஏனென்றால் சட்டசபை தேர்தலுக்கான முழு வீச்சு தயாராகக்கூடிய பட்சத்தில் அவருடைய அடுத்த கட்ட நகர்வு என்பது அவர் துணை முதலமைச்சராக இந்த கடந்த ஆட்சியில் இந்த நடப்பாட்சி பொறுப்பேற்கும் நிலையில் அடுத்த ஆட்சியில் அவர் கூடுதல் இலாகாக்களை கவனிப்பது, கட்சியினுடைய நிர்வாகங்களை இன்னும் அவர் மேற்கொள்வது, கட்சியின் நிர்வாக பணிகளை இன்னும் கவனிப்பது, அமைப்பு ரீதியாக கட்சியை பலப்படுத்த உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களில் அவருடைய முடிவுகளும் அவருடைய ஆலோசனைகளும் இடம்பெற வேண்டும், அவருடைய நோக்கங்களும் இடம்பெற வேண்டும் என்ற நோக்கில் தான் அவருக்கு இந்த கூடுதல் பொறுப்பு வழங்குவதற்கான முடிவுகளை எடுப்பதற்கு கட்சி முடிவு செய்திருக்கிறது. அதன்படி இவருடைய தீர்மான நகல்கள் வாசித்து முடிந்த பின்பாகவே என்ன மாதிரியான தீர்மான முடிவுகள் எடுக்கப்படுவதற்கான தகவல்கள் தெரிய வரும் இருக்கும். மோனிஷா, வெற்றி. அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலானது நடைபெற இருக்கிறது. இதில் 48 ஆண்டுகளுக்கு பிறகு மதுரையில் இந்த திமுக பொதுக்குழு கூட்டமானது தற்போது நடைபெற்று வருது. இது எத்தகைய முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது?
இல்ல, அடிப்படையில இந்த பொதுக்குழு அப்படிங்கிறது கட்சி ரீதியாக என்ன மாதிரியான முக்கியத்துவம் கொண்டது அப்படின்னா, கடைசியாக திமுகவுடைய முன்னாள் தலைவர்கள் அண்ணாதுரை, கருணாநிதி இருந்த காலத்திலையும் சென்னைக்கு வெளியே நடந்திருக்கிறது. இந்த கடந்த முறை 2011 கோவையில தான் முதல் முறையாக கடைசியாக சென்னைக்கு வெளியே கூட்டம் நடந்த நிலையில 14 வருஷம் ஆச்சு. அதுக்கு பிறகு மதுரையில இந்த கூட்டம் என்பது சென்னைக்கு வெளியே நடத்த இருக்கிறது. மதுரையை பொறுத்த வரைக்கும் 1977 நடைபெற்ற கூட்டத்துலதான் திமுகவுடைய பொதுச் செயலாளர் பேராசிரியர் அன்பழகன் தேர்வு செய்யப்பட்டிருந்தார். பொதுச் செயலாளர் பொருளாளராக சாதிக் பாஷா தேர்வு செய்யப்பட்டிருந்தார். எனவே அவர்களுடைய தேர்வு எல்லாம் மதுரையில் கடைசி 48 ஆண்டுகளுக்கு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டிருந்த நிலையில், அதில் அந்த வகையில் இந்த இவ்வளவு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலத்துக்கு பிறகு மதுரையில் நடக்கக்கூடிய அந்த கூட்டம் என்பது ஒரு கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்தது. அது கட்சி ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த முக்கியத்துவம் உண்டு. தேர்தல் ரீதியாக வெளியில் பொது அரசியல் ரீதியாக நோக்கத்தில் பார்த்தோம் என்றால் சட்டசபை தேர்தல் தான் இதனுடைய பிரதான நோக்கம். ஏற்கனவே திருச்சியிலும் கோவையிலும் சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல் பணிகளின் போது, தேர்தல் நேரங்களின் போது அங்கு மிக பிரம்மாண்டமான பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த மாநாடை தொடர்ந்து தென் பகுதியில், தென் மண்டலங்களில் இந்த கட்சியை பலப்படுத்த வேண்டும், கட்சி ரீதியான பெரிய அளவிலான கூட்டங்கள், மாநாடு போல் நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலை வந்த நிலையில் தான் தற்பொழுது மதுரை தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. மதுரை என்பது தென் மாவட்டங்களுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த இடத்தில் நடத்தக்கூடிய கூட்டம் என்பது மதுரை துவங்கி இங்கு கன்னியாகுமரி வரைக்கும், ராமநாடு கன்னியாகுமரி வரைக்கும் இதனுடைய வேர் என்பது மதுரை தான் மையமாக இருக்கிறது. எனவே இங்கு நடத்தக்கூடிய கூட்டம் என்பது தென் பகுதியில் அதனுடைய அமைப்பு ரீதியாக கட்சியை பலப்படுத்துவதற்கான ஒரு நோக்கம் கொண்டது என்பது மிக முக்கியம். 2020 சட்டமன்ற தேர்தலிலும் தென்பகுதி என்பது கட்சியிலிருந்து மு.க. அழகிரி நீக்கப்பட்டதற்கு முன்பு தென் மண்டலம் என்பது திமுகவுக்கு முழுமையான அந்த பழைய பலம் இல்லாத ஒரு சூழ்நிலை வந்தது. பல்வேறு இடங்களில் மதுரையை எடுத்துக்கிட்டாலுமே 10 தொகுதியில் 5 தொகுதி தான் திமுக வசம் இருக்குது, 5 அப்படிங்கிறது இல்லை. எனவே இப்படி ஒவ்வொரு மாவட்டங்களிலும் திமுக என்பது அதனுடைய பலத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு தேவை, ஒரு கட்டாயம் உருவாகி இருக்கிறது. ஏனென்றால் 200 தொகுதிகளை இலக்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிக்கிறார். எல்லா அமைச்சர்களும் சொல்கிறார்கள், உள்ளே மேடையில் கூட 200ஐயும் வெல்வதே நமக்கு நோக்கம் என்ற வாசகங்களோடு தான் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகிறது என்கிற பட்சத்தில் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் இந்த விவகாரங்கள் எல்லாம் பெரிய கவனத்தை உருவாக்கி இருக்கிறது என்பதுதான் நம்ம கவனிக்க வேண்டியிருக்குது. தீர்மானங்களை டி.கே. இளங்கோவன் தொடர்ந்து பல துணை பொதுச் செயலர்கள் தலா ஆளுக்கு 2 தீர்மானங்களை வாசிக்கிறார்கள். தற்போது வரைக்கும் வெளியாகக்கூடிய தீர்மான விவரங்கள் என்பது மறைந்த தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் அவர்களுக்கு இரங்கல் தீர்மானம், குமரி அனந்தன் உள்ளிட்ட மறைந்த மூத்த தலைவர்களுக்கு இரங்கல் தீர்மானம் வாசிக்கிறார்கள். அதற்கு பின்னராக தொடர்ச்சியாக கட்சியில் கட்சி நிர்வாகிகளுக்கான பொறுப்புகள் தொடர்பாகவும், யாருக்கெல்லாம் பொறுப்பு மாற்றங்கள், யாருக்கெல்லாம் பொறுப்பு உயர்வுகள் வழங்கப்பட இருக்கிறது, அமைச்சர் கே.என். நேரு கூட புதிய பொறுப்புகள் வழங்கப்பட்டிருப்பதாக கூட தகவல்கள் வெளியாக இருக்கிறது. எனவே இப்படி இளைஞர்களுக்கு கூடுதல் பெரிய பொறுப்புகள் வழங்கப்பட இருக்கிறது கட்சிக்குள். இதெல்லாம் மையமாக வைத்து தவேகாவினுடைய தலைவர் விஜய் அவருடைய அரசியல் பயணம் ஒரு பக்கம் தீவிரமாக போகக்கூடிய நிலையில் இளைஞர்களை அதிக அளவுக்கு கட்சிக்குள் அவர்களுடைய பலத்தை அதிகரிக்க வேண்டும், இளைஞர்களுடைய பங்களிப்பை அதிகரிக்கும் நோக்கில்தான் இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கான புதிய பொறுப்புகள், வாய்ப்புகளை திறப்பதற்கு, அவர்கள் கொடுப்பதற்கான ஒரு சூழல்களையும் இந்த பொதுக்குழுவில் உருவாக்கி இருக்கிறார்கள். இன்னும் தீர்மானங்கள் வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அடுத்தடுத்த சில மணி நேரங்களில் முழு தீர்மான விவரங்களும் வரவிருக்கும். விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி வெற்றி.